Copier சேனல் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நம்மக்கிட்ட மிஷின் பை பண்ணுறாங்க. அந்த சப்ஸ்கிரைபர் யார், அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க நம்மக்கிட்ட எப்படி காண்டாக்ட் பண்ணி இந்த மிஷினை பை பண்ணுறாங்க அப்படின்றது தான் இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ அதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். அவங்க யார், எங்கேருந்து பை பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு. இப்போ அவங்க என்னென்ன நம்மக்கிட்ட பை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கியோஸ்ரா 2020 மெஷின் ஒன்று, ஒரு கலர் மெஷின் L31101, நெக்ஸ்ட்டு மெஷினுக்கு சேஃப்டிக்காக அவங்க ஸ்டெப்லைசர் ஒன்று பை பண்ணுறாங்க, ப்ளஸ் ஒரு லேமினேஷன் மிஷின் நம்மகிட்ட பை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மெஷின். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்சன் பிரிண்டர். அடுத்ததாக பக்கத்தில் இருக்கிறது ஸ்டெப்லைசர். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இது வந்து ஸ்டெப்லைசர், இது வந்து லேமினேஷன் மிஷின். ஸோ இந்த நாலுமே வந்து அவங்க பை பண்ணுறாங்க நம்ம ஆஃபீஸில். சரிங்க, மெஷின் வந்து இப்போ நமக்கு வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இங்கேயே தான் இன்ஸ்டால் பண்ணி அனுப்ப போகிறோம். அவங்க யார் எங்கேருந்து பை பண்ணுறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மிஷின் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இப்போ அந்த ஸ்டோரி சொல்கிறேன் உங்களுக்கு, அவங்க யார் எங்கேருந்து பை பண்ணுறாங்கன்னு. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஃபாரினில் இருக்கார். பட் அவருடைய சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூத்துக்குடியிலேருந்து தான் அவர் வந்து ஃபாரின் போனார். இப்போ அவங்க ஃபாரின்லேருந்து ரிட்டன் வந்து இந்தியாவுக்கு வர போகிறாரு. ஒரு 2 monthsல வந்துடுவார். அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, இங்கே வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அதுக்காக நம்மக்கிட்ட வந்து மிஷின் பை பண்ணுறாரு. அவர் முழுக்க இப்போ ஃபாரினில் தான் இருக்கார். இப்போ அங்கே இருந்துக்கிட்டு தான் நம்மக்கிட்ட எல்லா ட்ரான்சாக்ஷனும் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த விஷயத்தை அவர் எப்படி முன்னாக்கத்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தூத்துக்குடியில் இந்த மிஷின் போகணும். ஆனால் சென்னையில் அவங்க பிரதர் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இங்கே வந்து நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்துட்டு, ஸோ அவங்க எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மிஷின் எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு, இப்போ அவங்க தான் வந்து இங்கேருந்து கொரியர் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம சப்போர்ட்டோட நம்ம வந்து எல்லாமே அவங்களுக்கு கொரியர் பண்ணுறது எல்லாமே ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் அவங்க வந்து விசிட்காக மிஷின் வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து அதனால தான் இப்போ அவங்க கண் முன்னாடி நம்ம வந்து மிஷினை அன்பாக்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு காப்பி எடுத்து காமிச்சிட்டு எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணி அனுப்ப போகிறோம். பட் அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஃபாரினில் இருந்துக்கிட்டு அவர் இங்கேயே நம்மக்கிட்ட வந்து பை பண்ணுறாரு. இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம ட்ரையல் பார்த்துடலாம். ஜஸ்ட் என்னென்ன காப்பி குவாலிட்டி எல்லாமே நம்ம ஜஸ்ட் அவருக்கு ஒரு டெமோ பார்த்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. இங்கே அவங்க ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தருக்கார் இல்லையா, அவங்க செக் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சில காப்பீஸ்லாம் எடுத்து காமிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அதில் என்னென்ன செட்டிங்ஸ் நம்ம லோட் பண்ணணுமோ, ஐடி கார்டு செட்டிங்ஸ் பக்கத்தில் எடுக்கிறது, அதுக்கப்புறம் லீகல் டு A4 கன்வர்ஷன், அப்புறம் A3 to A4 கன்வர்ஷன் பண்ணி எடுக்கிறது. முக்கியமாக வந்து ஆதார் கார்டை வந்து ஒரே சைடில் பக்கத்தில் ஒரே பேப்பர் ஃபீடிங்கில் எடுக்கிறது. ஏன்னா நிறைய பேர் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த பேப்பரை எடுத்து சைடில் வச்சு மறுபடியும் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்மக்கிட்ட கிடையாது. ஒரே செட்டிங் தான். ஜஸ்ட்டு 2 முறை ஸ்கேன் பண்ணிவிட்டு டன் கொடுத்தீங்கன்னா, ஓகே கொடுத்தீங்கன்னா, ஒரே முறை தான் பேப்பர் வெளியே வரும். அதில் 2 பக்கமும் வந்து உங்கள் ஆதார் கார்டு ஆதார் கார்டு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, இந்த இமேஜில் இருக்க மாதிரி லென்த்தாக ஒரே ஃபீடிங்கில் பேப்பர், ஒரே முறை தான் பேப்பர் வெளியே வரும். அதில் 2 புறமும் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். அந்த செட்டிங்ஸ் எல்லாமே இப்போ வந்து நம்ம பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு செக்கிங் நம்ம பார்த்துட்டு மிஷினை மறுபடியும் ரீபேக் பண்ணி அவங்க தூத்துக்குடிக்கு தான் அனுப்பிச்சி வைக்க போகிறோம். டோர் டெலிவரி ஆகிற மாதிரி அவங்க கேட்டாங்க. ஏன்னா சார் வந்து ஃபாரினில் இருக்கிறதுனால அங்கே யாரும் வந்து சரியான ஆட்கள் இல்லை, நீங்கள் கரெக்டாக டோர் டெலிவரி பண்ணுற மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். இப்போ அவங்க ஜஸ்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம ரீபேக் பண்ணி மிஷினை அவங்க டோர் டெலிவரி அவங்க வீட்டுக்கே போய்டும். மிஷின் அவங்க எந்த இடம் சொல்கிறாங்களோ தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மக்கிட்ட அந்த இதுவும் இருக்குது. இப்போ அவங்க தூத்துக்குடி சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. அந்த டிஸ்டன்ஸு கண்டிப்பாக அங்கேயே போய்டும். அவங்க டோர் டெலிவரி ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஷின் நம்ம கம்பெனியோடைய சர்வீஸ் சென்டருடைய ஸ்டிக்கர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நம்ம நம்பர் மிஸ் ஆச்சு, இல்லை ஏதாச்சும் மொபைல் சேஞ்ச் நம்ம கரெக்ட் ஆகிடலாம். அப்படிங்கும்போது அவங்க இதுலேருந்து நம்பரை மறுபடியும் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், அவங்க சப்போஸ் நம்மளோட நம்பர் சேவ் பண்ணி வச்சுருக்கவங்க வெளியே போயிட்டாங்க, ஆப்ரேட் பண்ணுறவங்க வேறு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வருதுனாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்க டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் டோனர் வேணும், கன்சியூமபிள்ஸ் நீட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணாங்கன்னா நம்ம இங்கேருந்து அமுச்சு வச்சுருவோம் கொரியரில். ஸோ அதுக்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாங்க, நம்மளுடைய கம்பெனி ஸ்டிக்கர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் மிஷினை அந்த பாக்ஸ்லேயே பேக் பண்ணி அவங்களுக்கு கொரியருக்கான அரேஞ்ச்மெண்ட்டில் நம்ம எல்லாமே பண்ணிடலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வச்சு இதெல்லாமே பண்ணிகிட்ருப்போம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே ஃபுல்லாக ஃபஸ்ட் ஆர்சி மிஷின்ஸ் வந்து எல்லாமே லோடு பண்ணி வச்சுருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இடமே இல்லை, ரொம்ப வந்து கொஞ்சம் தான் ப்ளேஸ் இருந்துச்சு. அதனால் வெளியே வச்சு பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி சுச்சுவேஷன் இருந்துச்சு.
இப்போ சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த பக்கம் ஃபுல்லாக 4-2 மிஷின்ஸ், அட்வான்ஸ் மிஷின் 4-2 மிஷின்ஸ் நிற்குது. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபஸ்ட் RC 3-4-5 ஒன்று டெலிவரி இருக்குது. அதை வந்து இன்னொரு பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 3-4-5 மிஷினும் இன்றைக்கி ஃபஸ்ட் RC மிஷினும் டெலிவரி, அதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டைட்டான சுச்சுவேஷனில் அவங்க வந்துட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வாசல்லையே வச்சு தான் அந்த ஷூட் எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் மிஷின், ஆஃபீஸ் ஃபுல்லாக மிஷின் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து அவங்க செக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. இது நைட்டு நமக்கு வந்து அந்த கொரியர் வண்டி வந்திருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து அதை டோர் டெலிவரி பண்ண போகிறவங்க. இப்போ மிஷின் வந்து நம்ம லோட் பண்ண போகிறோம். அவங்களுடைய அந்த 4 பொருட்கள், மெஷின், ஸ்டெபிளைசர், லேமினேஷன் மிஷின், அந்த பிரிண்டர் 4மே வந்து இங்கேயே வந்து லோட் பண்ணிட்டோம்னா அவங்க டோர் டெலிவரி பண்ணிவிடுவாங்க. தூத்துக்குடிக்கு போயிடும், ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வீட்டுக்கே போயிடும் மிஷின்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெளியூரில் இருக்கவங்க யாருக்காச்சும் உங்களுக்கு வந்து மிஷின்ஸ் தேவை இருக்குது அப்படின்றவங்க, உங்களுக்கு டோர் டெலிவரி கண்டிப்பாக எங்களால் ஆல் ஓவர் தமிழ்நாடு கண்டிப்பாக எங்களால் பண்ணி கொடுக்க முடியும். மிஷின் நம்மக்கிட்ட பை பண்ணுறவங்களுக்கு, சப்போஸ் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கன்னா நீங்கள் வரணும்னு கூட அவசியம் இல்லை. இதே சேம் கான்செப்ட்டில் உங்களுக்கு இங்கேயே எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு அமுச்சு வச்சுருவோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இங்கே இருந்தாங்கன்னா வரலாம், வந்து அவங்க இந்த மாதிரி லைவாக பார்க்கலாம். அப்படி ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் இதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லாருக்குமே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இருக்கிறவங்க வந்துடுறாங்க, இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களே வந்து பேமெண்ட் பண்ணிடுறாங்க அக்கௌண்ட்டில், பண்ணிவிட்டு அன்றைக்கே நாங்கள் டெலிவரி பண்ணிடுறோம். ஸோ அதுக்கான சில வீடியோஸும் நான் போகிறேன். ஏன்னா சிலர் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் பார்க்குறீங்க. இதுக்கு முன்னாடி வராத எவ்வளோ பேர் நம்மகிட்ட மிஷின் எடுத்திருக்காங்க, அந்த வீடியோவில் கூட நம்ம ஷூட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாமே வந்து இனிமேட் ஃபியூச்சரில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ அவ்வளோதான், கம்ப்ளீட் மிஷின் ஏற்றியாச்சு. அடுத்தது அக்சசரிஸ், பிரிண்டர், இதெல்லாமே நாங்கள் கம்பல்சரி ரேப் பண்ணிவிடுவோம் மிஷினில். நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்க்கும்போது ரேப்பர் அடிச்சிருக்கேன். ஏன்னா எங்கேயாச்சும் இவங்க எடுத்துகிட்டு போய் வைக்கும்போது சில தண்ணி எல்லாம் மேலே படலாம், அதனால் கம்பல்சரி நாங்கள் வந்து ரேப்பர் பண்ணிவிடுவோம் சேஃப்டிக்காக. அவ்வளோதாங்க, இப்போ எல்லாமே லோட் பண்ணி முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா அவங்க ஸ்லிப் கொடுப்பாங்க, அதுக்கான அவங்க கொரியர்காரங்க அவங்க நமக்கு ஸ்லிப் கொடுப்பாங்க இல்லையா, அதை ஃபோட்டோ எடுத்து நம்ம அவங்க கஸ்டமருக்கு அமுச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க அந்த மிஷினை வந்து அந்த ஸ்லிப்பை காமிச்சு அவங்க அங்கே ரிசீவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மிஷின் வண்டி கிளம்ப போகுது. இந்த மாதிரி மிஷின்ஸ் தேவை இருக்கவங்க கண்டிப்பாக காப்பியர் டெக்கை தொடர்பு கொண்டுட்டு இந்த கீழே இருக்க நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி உங்கள் மிஷினை தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் மிஷினை வாங்கிக்கலாம். வாங்கி நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க.